தினமும் இன்றைய ராசி பலனை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாங்க தினமும் போடுற புதிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். வணக்கம். வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு விரத நாளில் கோவிலுக்கு போகிறோம். அன்று உணவருந்துவதில்லை. ஏகாதசி, முழு பட்டினி கிடக்கிற வழக்கம். நான் ஒரு கோவிலுக்கு செல்கிறேன். அங்கே தொன்னையிலே சர்க்கரை பொங்கல் கொடுக்கிறார்கள். அது இறைவனின் பிரசாதம் என்பதால் அதை கண்களில் ஒட்டி கொண்டு வாங்கி கொள்கிறேன். அதை சாப்பிடலாமா கூடாதா? அதான் விரதம் கெட்டு போயிடும், விரதம் பங்கமாயிடும். சாப்பிட்டா விரதம் பங்கமாயிடும், சாப்பிடலன்னா பிரசாதத்தை நிராகரித்த பாவத்திற்கு ஆளாகி விடுவேன். பிரசாதம் வேணான்னு சொன்னால் அது பாவம். சரி வாங்கி சாப்பிடலான்னு சாப்பிட்டா விரதம் வந்து அதோட இதுவாகிடும், பிரேக் ஆகிடும். விரத நாளில் சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு எனக்கு நீங்கள் முடிவு சொல்லுங்கள். நல்லா இருக்குது இந்த கேள்வி. மாயவரம் ராமலிங்கம். பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றணும். அதை வந்து அவமானப்படுத்தக்கூடாது. ஒருத்தர் பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் தப்பு. அது இறைவன் வந்து உங்களை சோதிக்கிறாருன்னு அர்த்தம். என் பிரசாதத்தை நீ வேணான்னு சொல்லுவியா, பார்த்துறேன் இரு அப்படின்னு. ஆனால் நியாயமாக பார்த்தா விரத நாளில் வந்து பிரசாதம் சாப்பிட்டா தப்பு தான். பிரசாதம் கூட சாப்பிட மாட்டாங்க. உபவாசம்னாச்சுன்னா அது உபவாசம் தான். அதுக்கப்புறம் பேர் நிர்ஜல உபவாசம்னு பேர். நிர்ஜல உபவாசம்னா ஒரு டிராப் தண்ணி கூட உள்ளே போகாமல் பட்டி இருக்கிறது தான் உண்மையான உபவாசம். அப்படி இருக்கும்போது சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க கோவிலில், சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அது எப்படி வந்து உபவாசமாகும்? சரி, சக்கரை பொங்கல் கொடுத்தப்போ நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் இன்றைக்கி விரதம், நான் பிரசாதம் கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி அரகண்ட்டாக இருக்க மாதிரி ஆகிடும். ஸோ அந்த அரகன்ஸுக்கு பாவம் உண்டு. அதனால் வாங்கி சாப்பிட்றது தான் நல்லது, வேறு வழி இல்லை. சில திருக்கோவில்களில் பன்னீர் இலையில் விபூதி பிரசாதம் தரப்படுகிறதே ஏன்? அது இதில் மட்டும்தான் சார். திருச்செந்தூரில் தான் அது ஃபேமஸ். அது திருச்செந்தூரில் பன்னீர் இலையில் விபூதி வச்சு கொடுப்பாங்க. அது வந்து முருகப்பெருமானே தன்னுடைய திருக்கரத்தால் வழங்குவதாக அர்த்தம். முருகப்பெருமானுடைய திருக்கரத்தால் அவரே கொடுக்கறதாக ஐதீகம் இந்த விபூதிக்கு. இதை கோபாலன் கேட்கிறார். மாயவரம் மயிலாடுதுறை கோபாலன், ஆர் கோபாலன். எல்லா கோவில்லையும் பண்ண மாட்டாங்க சார். திருச்செந்தூரில் மட்டும்தான் பன்னீர் இலை விபூதி பிரசாதம்னே பேர் அதுக்கு. அதை வந்து முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனையிலேயே மென்ஷன் பண்ணுறார். அதை பற்றி ஸ்ரீ சுப்பிரமணியாய ரட்சித்தோமாம் தோடி ராகத்தில் முத்துசாமி தீட்சிதர் திருச்செந்தூர் தலத்திற்கு பாடிய ஒரு பாடல், ஒரு கீர்த்தனை இருக்கிறது. அதில் இந்த விபூதி பத்திர விபூதி பிரசாத நிபுணம் அப்படின்ற ஒரு வேர்டு போடுறார். வியாதிகளை குணப்படுத்துவதில் அவர் நிபுணராம். திருச்செந்தூர் முருகன் செந்திலாண்டவன் வியாதியை குணப்படுத்துவதில் நிபுணன். எப்படி குணப்படுத்துகிறாருன்னா அந்த பன்னீர் இலை விபூதியின் மூலமாக நோய்களை குணப்படுத்துகிறார் என்று 250 ஆண்டுகளுக்கு முன்பு முத்துசாமி தீட்சிதர் பாடியிருக்கார். முத்துசாமி தீட்சிதர் ஒரு கோயிலை பற்றி பாடினான்னா அந்த கோயிலுடைய தலபுராணம், அங்கே நடக்கிற பூஜை, கொடுக்குற பிரசாதம் எல்லாத்தையும் அந்த பாட்டில் கொண்டு வந்துடுவார், ரெக்கார்ட் பண்ணிடுறார் அவர். கடக லக்னம் 4ஆம் இடத்தில் சந்திரன், சுக்கிரன், சூரியன், புதன். சந்திரன், சுக்கிரன், சூரியன், புதன். கேது தசை நடைபெறுகிறது, தற்பொழுது நடைபெறுகிறது. சுயபுக்தி தொடங்குகிறது. அதன் பாதிப்பு ஏற்படுத்துமா? அடுத்து என்ன? சுக்கிரதசை. கேது தசை நடக்குதுன்னா அடுத்து சுக்கிரதசை. கேது விசாகம் சாரம். ஆர்எஸ் ஜெயக்குமார் கேட்குறாரு. பெற்று அவர் திசை நடைபெறுகிறது. சார் கேது தசை முடிஞ்சு சுக்கிரதசையில் ரொம்ப நல்லா இருக்கும் சார், கவலையப்படாதீங்க. சுக்கிரதசை நல்லாயிருக்கும். பங்காளிகள் வீட்டில் தீட்டு, அதாவது மரணம் சம்பவித்தால் நாம் அதற்கு போய்விட்டு வந்து எதையும் தொடாமல் குளித்து விட்டுத்தான் மற்ற வேலைகளை தொடர்வோம். அன்றைய தினம்
நம் பூஜை அறை விளக்கை நாம் ஏற்ற மாட்டோம், சுவாமிகளை வழங்கலாமான்னு வழங்கக்கூடாது. சாமியில் விளக்கே ஏற்றக்கூடாது. கண்டலன்ஸ் போயிட்டு வந்து வீட்டில் பூஜை ரூம் எல்லாம் போய் விளக்கேற்றலாம் பண்ணக்கூடாது. குளித்த பிறகு கூட பூஜை ரூம்குள்ளே போகக்கூடாது. மறுநாள் தான் வணங்க வேண்டும். இதில் நாள் கணக்கு உண்டா? நாள் கணக்குனாக்க இவருக்கு எல் சிதம்பரம், காரைக்குடியிலேருந்து எல் சிதம்பரம் கேட்குற கேள்வி இது. நாள் கணக்குங்கிறது வந்து உங்கள் ஃபேமிலியில் அது என்ன வழக்கமோ அதை ஃபாலோ பண்ணோம் சார். இப்போ எங்களெல்லாம் வந்து 10 நாள் பங்காளி, 7 நாள், 3 நாள், 1.5 நாள் வெறும் ஸ்நானம் அப்படின்னெல்லாம் உண்டு. தந்தை வழி உறவினர்களுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கும். தாய் வழி உறவினர்களுக்கெல்லாம் 1.5 நாள் அல்லது 3 நாள் தான் மேக்சிமம் தீட்டு இருக்கும். தாய் வழி உறவினர்களுக்கு கம்மியாக இருக்கும். தந்தை வழி உறவினர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். 10 நாள் தாயாதிம்பாங்க பொதுவாக. தந்தையுடைய கூட பிறந்தவங்க, தந்தையுடைய தந்தையான தாத்தா கூட பிறந்தவங்க, அவங்க அப்பா கொள்ளு தாத்தா கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே 7 தலைமுறைக்கும் வந்து 10 நாள் தீண்டல் உண்டு. தாய் வழியில் கம்மியாகிட்டே வரும். 3 நாள் அப்படின்னு வந்து 1.5 நாள் சில பேருக்கெல்லாம் 45 நாழிகை, 3/4 நாள்லாம் இருக்குது. 45 நாழிகை தீட்டு கடைசியில் வெறும் ஸ்நானம்தான். கேட்டவுடனே ஸ்நானம் பண்ணினா அவ்வளோ போச்சுன்றாங்க. அந்த மாதிரிலாம் வந்து கம்மியாகிட்டே வரும். அதை வந்து ஒருத்தர் யாரோ ஒரு தீட்சிதர் ஒருத்தர் புத்தகம் போட்டிருக்கார் சார். எனக்கு அவர் பேர் டக்க ஞாபகத்துக்கு இல்லை, நான் பார்த்துருக்கேன். அதை வந்து இவங்க காஞ்சி மடத்தில் பப்ளிஷ் பண்ணாங்க. நான் சொல்கிறது அது ஒரு 1972-73 அந்த பீரியடில் புக்கு ரிலீஸ் பண்ணார் ஒருத்தர். அதில் வந்து யார் இறந்தால் எவ்வளவு நாள் வரைக்கும் தீட்டு காக்கணும், அடப்புன்னு சொல்லுவாங்க. தீண்டல், அடப்பு, தீட்டு அப்படின்லாம் வட்டார சொற்கள் அது மாறுபடும். அது யார் யாருக்கு எத்தனை நாட்கள் வரை அந்த அடைப்பு உண்டு, எத்தனை நாள் அந்த தீண்டல், நாங்கள் தீண்டல்னு சொல்லுவோம், சில பேர் அடப்பும்பாங்க. அது எத்தனை நாள் வரைக்கும் உண்டுங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அது வந்து ஒரு புக்கே போட்டிருக்கார் ஒருத்தர். அவர் பேர் மறந்துட்டேன். பெரிய தீட்சிதர் அவர் வந்து நான் சொல்கிறது அவர் 50 இயர்ஸ் முன்னால் அந்த புக்கு போட்டிருப்பார். 70 நான் எங்கள் அப்பாட்ட கொண்டு வந்து கொடுத்தார் அவர். நாங்கள் டிநகரில் இருக்கும்போது சம்வேர் அரவுண்டு 72-73 அந்த பீரியடாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நான் அந்த புக்கெல்லாம் பார்க்கவே இல்லை. அது எங்கே இருக்குது என்னென்னு ஒன்றும் தெரியாது எனக்கு. இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட தான் நான் வந்து அவர் அந்த புக்கெல்லாம் வச்சுருக்கார் பத்திரமா. ஏதாவது டவுட்டுன்னா அவர்கிட்ட தான் கேட்டுக்கிறது இப்போல்லாம். அந்த மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி பங்காளிகள் இறந்தால் அதில் வந்து இத்தனை நாள் வரைக்கும் அவங்க வந்து அந்த துக்கம் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள்லாம் எழுதியே வச்சுருக்காங்க. நன்றி எல் சிதம்பரம், காரைக்குடி சிதம்பரம் அவர்களே, நன்றி. நல்ல கேள்வி இது. இதெல்லாம் வந்து இளைய தலைமுறைக்கு தெரியவே தெரியாது சார். அவங்களுக்கு நம்ம சொல்லி வச்சிடணும், சொல்லி கொடுக்கணும். இப்போவே இந்த மாதிரிலாம் உண்டு, இன்னார் காலமானால் இவ்வளோ நாள் தீண்டல் காக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். இல்லைன்னா எங்களுக்கு உண்மையே தெரியாது. பாவம், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இதிலெல்லாம் நாலேஜே இல்லாமல் இருக்காங்க. துலா லக்னத்திற்கு 11இல் சூரியன் இருப்பது நல்லதா? ஆமாம், 11 கூடவன் 11இல் ஆட்சி நல்லது தானே. மேலும் 11ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது சிறப்பு என்று படித்தேன். துலா லக்னத்திற்கு பாதகாதிபதியாக இருப்பது சிறப்பு. சரலக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானங்கிறது அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் சார். அது ரொம்ப நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். பாதகாதிபதியாக இருப்பதால் அது சிறப்பு மிக்கதா இல்லையா? அப்பவும் சிறப்பு தான். 11இல் சூரியன் இருந்தால் மிக்க சிறப்பு வாய்ந்தது, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மயில் பாம்பின் மீது நிற்பது ஏன்? முருகர் படத்தில் ஒரு மயில் இருக்கும், தோகை விரிச்சிட்ருக்கோம், முருகன் இப்படி நின்றுட்டு இருப்பார், ஒரு கையால் அபயஸ்தம் காமிச்சிருப்பார், ஒரு கையில் வேல் பிடிச்சிருப்பார், கீழே ஒரு பாம்பு அப்படியே படம் எடுத்து அதுவும் நின்றுட்டுருக்கோம். மயிலும் பாம்பும் ஆக்சுவலாக ஒன்றா இருக்காது, அது வந்து அந்த மாதிரி படத்தில் வரும். அதுக்கு வந்து இவர் ஒரு விளக்கம் சொல்கிறார் நம்மால். பாம்பு போன்ற நம் மனதில் உள்ள ஆசையை அடியோடு ஒழிக்க மயிலின் காலில் பாம்பு உள்ளது. பாம்புங்கிறது நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் கொடூரமானது. மனசில் என்னெல்லாமோ ஆசையெல்லாம் இருக்குமா, அந்த ஆசையெல்லாம் கட்டுப்படுத்து தான் மயில். எனவே மனதில் உள்ள ஆசைகளை விட்டு விட்டால் இறைவனை, முருகனை அடையலாம். நல்ல அழகான மயிலானது பாம்பின் மீது நிற்பது முருகன் அனைத்து சக்திகளையும் அடக்கி ஆட்சி செய்கிறான் என்ற ஒரு ஆன்மீக தத்துவம். நல்லா இருக்கு இந்த ஆன்மீக தத்துவம், ரொம்ப நல்லா இருக்குது. புல்லரிக்குது. யார் எழுதினது இதை? SM தேவ் சுகுமார், கெட்டி சமுத்திரம், அந்தியூர், ஈரோடு. நல்ல கேள்வி, வெரி குட். மேஷ ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். எனவே மேஷ ராசி அன்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும், அதிகமாக பேசக்கூடாது.
தேவையில்லாத சர்ச்சைகளிலெல்லாம் போய் உங்களுடைய மூக்கை நுழைக்க வேண்டாம். யாரோ யாரோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் நடுவில் என்னத்துக்கு போய் தோக்கில் வெடி வைக்கிறீங்க? உங்களுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் பேசினால் அவர்கள் ஒன்றா சேர்ந்து உங்களை உதைப்பாங்க, உங்களை திட்டுவாங்க. நாங்கள் ஆசையாக சண்டை போடுவோம், எங்கள் இஷ்டம், நாங்கள் சண்டை போடுவோம், அடிச்சுப்போம், பிடிச்சிப்போம், ஒன்றா சேர்ந்துப்போம். நீ யார் இதில் உள்ள வரத்துக்கு? இந்த டாப்பிக்கில் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு திடீர்னு அப்படியே உங்கள் பேரில் திருப்பிடுவாங்க. எல்லா விஷயத்தையும் பிளேட்டை திருப்பி போட்டுருவாங்க. டேர்ன் த பிளேட் அப்படின்னு லிட்ரலாக திருப்பி போட்டுருவாங்க அந்த பிளேட்டை. எனவே இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் மேஷராசி அன்பர்கள் பேசக்கூடாது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 3 குடைவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் நன்மை. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே நீச்சமடைந்திருந்தாலும் அது உங்களுக்கு தீமை செய்யாது என்பது ஒரு புறம் இருக்க, 5ஆம் இடத்திலே உள்ள கிரகம் 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதையும் மறந்துவிட வேண்டாம். 11ஆம் இடத்தை இப்பொழுது குருவும் பார்க்கிறது, சுக்கிரனும் பார்க்கிறது. குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் லாபம் அதிகமாக கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. தனஸ்தானாதிபதி நீச்சம், ஆனால் தனகாரகன் உச்சம். தனஸ்தானாதிபதி நீச்சமானால் பணம் கம்மியாக வரும், தனகாரகன் உச்சமானால் பணம் அதிகமாக வரும். இப்போ இதில் எதை எடுத்துக்கிறது? நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்கிறதுனால குரு உச்சங்கிறத எடுத்துக்கிறதா, இல்லை குருவுக்கு வீடு கொடுத்தவனே நீச்சமடைந்து விட்டான், குருவிற்கு என்ன பெரிய பவர் வந்துடும்? வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கணும்ல, அது நீச்சமாச்சே. 2 குடைவன் தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் இப்பொழுது 6ஆம் இடத்தில் நீச்சமடைந்து இருக்கிறதே, அதனால் அது பொருளாதாரத்தை பாதிக்குமா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. ஓரளவு பாதிக்கும். குரு உச்சமானால் என்ன நன்மை செய்யுமோ அதில் ஒரு 50% கம்மியாக பண்ணும், அவ்வளோதானே ஒழிய தீமை செய்யாது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்பது எனது கணிப்பு. கடகராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். கடகராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள், உற்சாகத்துடன் இருப்பார்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வெகு சிறப்பான, மகிழ்ச்சியான, ஆனந்தமான, ஆரோக்கியமான, அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இவ்வளோ நல்லா இருக்குமா? நிறைய அடைமொழிகள் போட்டுக்கொண்டே போகிறீங்களே, இவ்வளவு அப்ஜெக்டிவ் இதுக்கு தேவையா? நிச்சயமாக இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள் என்பதால் எவ்வளவு வேண்டுமானாலும் இதை சிறப்பித்து சொல்லலாம். எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 2/11 தனலாபாதிபதி புதன் ராசியிலே ராசிநாதனோடு இணைந்திருப்பதால் யோகம். 12 குடையவன் நீச்சமடைந்ததால் யோகம். விரய ஸ்தானாதிபதி நீச்சம், தனஸ்தானாதிபதி ராசியிலே இணைந்து விட்டது. 5 குடையவன் உச்சம். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். அடிக்கடி வெளியூர் பிரயாணம் செல்பவர்களுக்கு இப்பொழுது பிரயாணம் ஏற்படும். இல்லாவிட்டாலும் இப்பொழுது அலுவலக பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியூர் பிரயாணம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். வெளியூருக்கு சென்று வருவீர்கள், அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ட்ரிப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும் வாய்ப்பு உள்ளது. வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 11ஆம் இடத்திலே குரு உச்சம் என்பது ஒரு பெரிய யோகம். குரு மட்டும் தனியாக உச்சம் பெற்று இருக்கிறது, வேறு கிரகங்களோடு சேராமல் தனித்த குரு 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே உச்சமடைந்திருக்கிறது. ஆனால் லாபஸ்தானாதிபதி நீச்சமடைந்திருக்கிறது. வீடு கொடுத்தவன் நீச்சமடைந்திருப்பதால் குருவின் உச்சத்தால் கிடைக்கக்கூடிய பலனிலே ஒரு சிறிய விழுக்காடு குறைந்துவிடும் என்று சொல்லலாம். அது எத்தனை விழுக்காடு குறையும் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் ஜனனகாலத்திலே உள்ள கிரகங்களின் வலிமையை பொறுத்து கணக்கிட வேண்டும். எனவே 11ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்ததால் நன்மைதான் என்பது சர்வ நிச்சயம். அதனால் கவலையே பட வேண்டாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையிலே திருப்பு முனையாக சில நன்மைகளெல்லாம் நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி அளிக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் கேது.
எனவே இது ஒரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. துலா ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் நன்மை. எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள், எதை செய்தாலும் முழுமையாக செய்வீர்கள், எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எனவே இது அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. துலா ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள். உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள் நண்பர்களோடு சேர்ந்து வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். சுற்றுலா சென்று வரக்கூடிய நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 9 குடைவன் ராசியிலே அமைந்திருக்கிறது. 9ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று இருக்கிறது. 5 குடைவன் 9இல் உச்சம், 9 குடைவன் ராசியிலே மிக சிறப்பான கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உற்சாகமாக காணப்படுவீர்கள். மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். இப்பொழுது ஏதேனும் தேர்வு எழுதினால் அதிலே முதலிடத்தை பிடிக்கலாம். அது மட்டுமல்ல, விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொண்டு மாணவர்களெல்லாம் பரிசு, கோப்பை, கேடயம், சான்றிதழ் போன்றவற்றையெல்லாம் பெறுவார்கள். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் குழந்தைகளுக்கு. அதை பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும். நீ விளையாடி என்னத்தை கழிச்ச, போய் படி அப்படின்னு சொல்லக்கூடாது குழந்தைங்கள. போம்மா விளையாட்டு வாம்மா, நீ என்னம்மா விளையாட போகிற? என் கிளாஸில் எல்லா கேர்ள்ஸுமே பேஸ்கெட் பால் விளையாடுறாங்கண்ணா. அப்படியா, நீயும் போய் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு வா. பேஸ்கெட் பால் விளையாடினா நல்லா ஹைட்டாக வாங்க, உனக்கு நல்லது, நீ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க, பேஸ்கெட் பால் விளையாடு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அதை என்கரேஜ் பண்ணி அது பால் வாங்குறதுக்கு காசு கேட்கும், அதெல்லாம் கொடுத்து அனுப்பணும். அந்த மாதிரி தான் குழந்தைங்களை ஊக்கப்படுத்தி வளர்க்கணும். சில பேர் எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ் எரிஞ்சு விழுவாங்க. அது ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடும். நம்மளை எதுவுமே என்கரேஜ் பண்ண மாட்டேன்றாங்களேன்னு அது ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடும். அப்போ நமக்கு யாருமே இல்லை, பேரண்ட்ஸ்க்கு உண்மையான அன்பு இல்லைன்னு நினச்சிரும். அது அப்புறம் யாரோ ஒருத்தனை பார்த்துட்டு அந்த பையன் ஐ லவ் யூன்னு உடனே ஹிஹின்னு அவன் போயிடும். ஏன்டி அவன் பின்னால் போனான்னா, அவன் தான் என்னை பார்த்து ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ சொன்னான்டி அப்படிங்கும். அவன் சொல்கிற லவ்ன்ற அர்த்தம் வேறு. அதனால் பேரண்ட்ஸ் குழந்தைங்களை வளர்க்கும் போதே அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். உனக்கு பாட்டில் ஆசையா, பாட்டு கற்றுக் கொடுக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸில் எதிலையாவது, ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில் எதிலையாவது ஆசை இருக்கா குழந்தைங்களுக்கு, அதை சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் ஆசையோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணும். பேரண்ட்ஸ் குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணணும். இன்றைய தினம் மிக சிறப்பான கிரக அமைப்பு. 9ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று இருக்கிறது. 10ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பலம் பெற்று புதனோடு இணைந்திருக்கிறது. எனவே பெற்றோர்களின் அன்பும் அரவணைப்பும் ஆசையும் ஆதரவும் நிச்சயமாக குழந்தைகளுக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். வெகு சிறப்பான விதத்திலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குறிப்பாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் தனுசு ராசியினருக்கெல்லாம் அந்த வியாபாரத்திலே பெரிய லாபம் கிடைக்கும். பெரிய அளவில் வளர்ச்சி வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கும். வியாபாரம் சுய தொழில், அதாவது மந்த்லி சேலரி இல்லாமல் ஓன் இன்கம், ஓன் சோர்ஸஸில் பணம் வர்றது, எய்தர் இட் இஸ் அ பிஸ்னஸ் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி ஏதாவது இருந்துன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய தொகை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எ பிக் அமௌண்ட், வெரி பிக் அமௌண்ட்டு, பெரிய பணம் வரும், பெரிய தொகை வரும். எனவே இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் நேரம் வந்துவிட்டது. மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 7இல் உள்ள குரு ராசியை பார்த்து ராசிநாதர்களை, ராசியை பார்த்து உங்களை எல்லாம் மகிழ்விக்கிறது. ராசியை குரு பார்த்து கொண்டிருப்பதால் ஏராளமான நன்மைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குரு ராசியை பார்ப்பதால் தடைகளெல்லாம் விலகி கொண்டிருக்கின்றன. எந்த தடையும் இல்லை, எந்த தாமதமும் இல்லை. நீங்கள் நினைத்ததையெல்லாம் ஜெயித்து காட்டுவீர்கள். அற்புதமான நல்ல நேரம், நல்ல நாள் இன்றைய நாள். கிரகங்களெல்லாம் பெரும்பாலும் சாதகமாக அமைந்திருக்கின்றன. எனவே விடாமுயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பது இன்றைய தினத்திற்கான கிரகத்திற்கு பலன். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். கும்பராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். மிகுந்த மகிழ்ச்சியுடன் செயல்படுவார்கள். விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய நாள். கும்பத்துக்கெல்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு, சந்திராஷ்டமெல்லாம் கிடையாது. இப்போது இன்றைக்கி மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். கும்பம் முடிஞ்சு மீனம் முடிஞ்சு மேஷம் வந்தாச்சு. அதனால் கும்பராசிக்காரர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதற்காக சொல்ல வருகிறேன். மகிழ்ச்சி அலை வீசும். மனதிலே ஒரு நிம்மதி பிறக்கும். புதிதாக உங்களுக்கு சில பொறுப்புகளை உங்கள் அலுவலகத்திலே வழங்குவார்கள்.
நீங்கள் வெகு சிறப்பாக செயல்படுவீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மீன ராசிக்கு அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 குடையவன் 9ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 9 குடையவன் 4ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே மீனராசி அன்பர்கள் இப்பொழுது வியாபாரத்திலே கொடிகட்டி பறக்கப் போகிறார்கள். வியாபாரிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். சொந்த வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது போன்றவற்றிற்கு அதிக வாய்ப்பு இப்பொழுது காணப்படுகிறது. 9 குடைய பூமிகாரகனாகிய செவ்வாய் 4ஆம் இடமான கேந்திரத்திலே அமர்ந்து கொண்டு உங்களை பூமிக்கு அதிபதியாக ஆக்கி கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணமாகாத மீனராசினருக்கு திருமணம் நிச்சயமாகும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மனதிலே ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்.